ஹை கைஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு கேரண்டீட் பிளேஸ்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இது வரைக்கும் 3 ஸ்டார்ட் அப் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். 4 கம்பெனிக்கு மேலே நான் வந்து கிராக் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கிற டைம்லேயே வந்து நான் இதை பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து உங்களுக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோட வீடியோஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. கீழே வந்து எப்படி நான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது, ப்ராப்பரான இன்டர்ன்ஷிப் வித் ஸ்டைப்பண்ட் நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் நிறைய பேருக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், இன்டர்ன்ஷாலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோஸ்லேயே. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ தான், பட் ஆனால் வந்து என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன்ஸ் தான் வந்து இருக்க போது. இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10K வரைக்கும் சேலரி கிடைக்கும். தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து எப்படி ஆஃபர் கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ளாஷ்பேக். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கப்போ வந்து நான் வந்து டேரெக்டாக போயிட்டு நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். எங்கே அப்ளை பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் சும்மா ஹவு டு ஃபைண்ட் இன்டர்ன்ஷிப் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த டைமில் தான் வந்து எனக்கு இன்டர்ன்ஷாலாக வந்துச்சு. ஸோ இன்டர்ன்ஷாலில் நான் அப்படியே போயிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்யூமே இருந்துச்சு. எனக்கு அந்த டைமில் எதுவுமே தெரியாது. ஸோ போயிட்டு அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பெருசாக எதுவும் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரல. ஸோ நம்ம வந்து ஏதோ படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுட்டு வந்து இன்டர்ன்ஷாலில் நானே வந்து ஒரு கோர்ஸ் வந்து வாங்கி பண்ணியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளைட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாடியூல் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறமும் ஒரு அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த அசைன்மெண்ட்ஸ் முடிச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து போக முடியும். அந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஃபைனல் அசஸ்மெண்ட்னு வைப்பாங்க. இதில் வந்து 75% மேலே எடுத்தால் தான் வந்து நீங்கள் பாஸ் அப்படின்றது கன்சிடர். சரி, ஓகே, நம்ம இந்த சர்டிஃபிகேட் வாங்கி இதை வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக படித்தேன். பட் ஆனால் அதை வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வேலை கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் கிராக் பண்ணியிருக்கேன்னு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்ப பழசு. இங்கே டேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2020 வந்து 8 ஜூன் மே அந்த மாதத்தில் தான் 3மே வந்து எனக்கு ஒரே நாள் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. பட் ஆனால் இந்த 4 இதுலையுமே வந்து எனக்கு ஹையர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதாவது நான் வந்து என்ன மாதிரி கவர் லெட்டர் எழுதியிருக்கேன், அந்த டைமில் வந்து என்னோடய அவைலபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ அந்த டைமில் வந்து நான் எங்கெங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், நான் வந்து என்னோடய கோர்ஸுமே வந்து நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸை மென்ஷன் பண்ணுறது மூலிமா எனக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்துச்சு. சரி, ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து எப்படி இன்டர்ன்ஷிப் தேடுவீங்க? இப்போ நான் வந்து உங்களோட நிலைமையில் இருந்தேன்னா நான் வந்து எப்படி தேடி இருப்பேன் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ப்ரிஃபரன்ஸ் தான் நான் வந்து இங்கே அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ எடுத்தோடனே ப்ரொஃபைலை வந்து நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்காக சும்மா போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ரியாக்ட் டெவலப்பர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ரியாக்ட் JS அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபுல் ஸ்டாக் வேணும். ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மினிமம் வந்து 10K per month அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கேர்ளாக இருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், இன்டர்ன்ஷிப் ஃபார் உமன் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து சர்ச் பண்ணுவேன். இந்த லொக்கேஷனில் வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போட்டு தான் சர்ச் பண்ணேன். ஏன்னா நான் பண்ண 3 இன்டர்ன்ஷிப்புமே வந்து 2 இன்டர்ன்ஷிப் வந்து பூனே பேஸ்டு, இன்னொன்று வந்து ஹைதராபாத்தில் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாமே வந்து நான் வீட்டில் இருந்து தான் பண்ணேன். வெறும் லேப்டாப் இருந்தாலே போதும் உங்களால் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டு என்னென்ன இன்டர்ன்ஷிப்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆஃபர்ன்ற கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐடியா உஷர்ன்ற கம்பெனியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோ போட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு இதில் இருக்க பாதி ஸ்கில்ஸ் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். அப்ளை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கவர் லெட்டர் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்யூமே வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் தென் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு கீழே போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து ப்ரொசீட் வித் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கவர் லெட்டர் கேட்பாங்க. இந்த கவர் லெட்டர் வந்து இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்ல கவர் லெட்டர் வந்து எழுதிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ஆஃபர் வந்து கிராக் பண்ண முடியும். அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எழுதுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPTலாம் வந்துருச்சு, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆச்சு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுவேன். நான் வந்து ஒரே நாள் உட்காந்து என்னோடய ரெஸ்யூமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு நிறைய ஜாப்ஸுக்கு வந்து அடுத்தடுத்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் தென் ஒரு 1 வீக் கழிச்சு வந்து யாரெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து சேட் பட்டன் இருக்கும். இந்த சேட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு காட்டும். மேபி இப்போ இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப பழசுது பாருங்கள், 2020 ரொம்ப பழைய சேட் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இல்லைனா வந்துட்டு எனக்கு கால் பண்ண சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து GitHubல அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சப்மிட்
சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வந்து இங்கேயே வந்து சேட் இருக்கும். அந்த சேட்டில் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு உங்களோட இன்டர்வியூவை அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. சம் கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூவே வைக்க மாட்டாங்க. அசைன்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஏற்றுப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ரெக்ரூட்டர்ஸே வந்து உங்களுக்கு வந்து சேட்டில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணலைனா கூட. ஸோ அதுவுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே திருப்பி வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. திருப்பி வரீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வர போகிறீங்க, நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வரீங்க அப்படின்னாலுமே வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இவங்ககிட்ட இன்டர்ன்ஷிப்பில் நான் வந்து ஒரு சில ஸ்டாட்ஸ்லாம் எடுத்திருந்தேன். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த கேரண்டீட் பிளேஸ்மெண்ட்னா என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு இந்த கேரண்டீட் பிளேஸ்மெண்ட் எடுத்தவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இதை படிச்சிருக்கவங்களோட பேக்ரவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அது பிகாம், எம்பிஏ, எம்டெக், இல்லைனா வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், ஜேர்னலிசம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் டெக்கை விட நான் டெக் பேக்ரவுண்ட்லேருந்து அதிகமாக எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா 51% வந்து நான் டெக்கில் இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் தான் இருந்திருக்காங்க. 85% ஃப்ரெஷர்ஸ் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. சில வந்து பிளேஸ்மெண்ட் கேரண்டி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து அவங்க 7 கோர்சஸ் வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த ஹியூமன் ரிசோர்ஸாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த பிளேஸ்மெண்ட் கேரண்டி கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 35,000 வரும். அது ஏன் நான் பிளேஸ்மெண்ட் கேரண்டின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இதை வாங்கிட்டு இதில் வந்து நீங்கள் பிளேஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து ரீஃபர் கொடுத்துருவாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் கேரண்டி கோர்ஸ் வந்து ஒரு 8 months வந்து ரன் பண்ணுவாங்க. இந்த 8 monthsல வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே கற்றுக்க போகிறீங்க. என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணுவீங்கன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லைனா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ரெசியூமே இல்லைனா ரெசியூமேக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும்னா போர்ட்ஃபோலியோக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கிட்டப் கற்றுக்கணும் அப்படின்னா கிட்டப் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்றதுக்கான ஃபுல் எஃபர்ட்ஸ்மே வந்து இன்டர்ன்ஷாலா சைட்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை விட இப்போ வந்து லைவ் கிளாஸஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து கெஸ்ட் லெக்சர் அப்பப்போ வந்து எடுக்கிறாங்க. டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் படிக்கிற டைம்லாம் அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து டவுட் கிளியரிங் செஷன்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்குது. குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து உங்களை ரெடி பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் செஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ன்றது வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டுமே நீங்கள் தான் பண்ணுவீங்க, பேக் எண்டுமே நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருப்பீங்க. உங்களை வந்து ஃபியூச்சரில் எந்த ஒரு டெக் ஸ்டாக்கை வந்து போய் எடுக்க சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக்கலி நான் வந்து சூஸ் பண்ணி நான் ப்ரொமோட் பண்ணுறேன். அவங்களோட கோர்ஸ் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 500 hours ஆஃப் லேர்னிங் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் 8 monthsல வந்து 9 கோர்சஸ் படிப்பீங்க. அதில் வந்து 15 அசைன்மெண்ட்ஸ் அண்ட் 5 ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக்கோட ஒரு பிகினர் கைட் மாதிரி கொடுத்துட்றாங்க. வெப் வந்து எப்படி ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட் எண்ட் என்ன, பேக் எண்ட் என்ன, ஃபுல் ஸ்டாக்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பிகினருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்பேஜ் வந்து டிசைன் பண்ணுறது HTML and CSS யூஸ் பண்ணி அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை முடிக்கிறது மூலிமா உங்களால் வந்து ஒரு ஓன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து பில்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து கிட் அண்ட் கிட்டப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுக்கான லெக்சர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இன்ட்ராக்டிவாக வந்து ஒரு வெப்சைட்டை மாற்றுறது, அதாவது அடுத்த ஸ்டெப் ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ES6 ஃபீச்சரு, ஃபங்க்ஷனு, ஸ்கோப்பு, க்ளோஷர்ஸு, அண்ட் தென் வந்து ப்ரோட்டோடைப்ஸு, அண்ட் தென் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ், ப்ரௌசரோட ஆப்ஜெக்ட் மாடல் என்னது, எப்படி வந்து ஃபெச் API யூஸ் பண்ணுறது, ஏசிங் அவைட் வந்து என்ன, அதுக்கப்புறம் வந்து டாப் மேனிபுலேஷன், ஈவெண்ட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் மோஸ்ட்லி என்னெல்லாம் கவர் பண்ணுமோ அது எல்லாமே வந்து இவங்களே கவர் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், அதில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர், அண்ட் தென் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதில் வந்து அரேஸ், லீனியர் சர்ச், பைனரி சர்ச், அண்ட் தென் இப்போ அதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அடுத்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரிகர்ஷன் இருக்குது, சிங்கிள் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் பைனரி சர்ச் ட்ரீ, அதுக்கப்புறம் வந்து கியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ஸில் வந்து BFS, DFS, அண்ட் தென் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. ரியாக்டில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, காம்பனன்ட்ஸ், ப்ராப்ஸ்னா என்ன, ஸ்டேட், லைஃப் சைக்கிள், அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் அண்ட் கீஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஹுக்ஸ்னா என்னது, ஹுக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் API எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரிடக்ஸ்னான ரிடக்ஸோட கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடைசியாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனுமே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்டாக்காக மாறுறதுக்கு பேக் எண்ட் பில்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த பேக் எண்டுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் அண்ட் Node.js யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மிடில் வேர் வந்து எக்ஸ்பிரஸ் வச்சு எப்படி பில்ட் பண்ணுறது, அண்ட் பேக் எண்ட் வந்து எப்படி நீங்கள் Node.js வச்சு பில்ட் பண்ணுறது, அதுக்கு தேவையான DBயை வந்து MongoDB யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மெர்ஜ் ஸ்டாக்கே வந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து JWT யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மெர்ஜ் ஸ்டாக் யூஸ் பண்ணி நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே
இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 34,999 வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த கோர்ஸ் மேலே எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கீழே வந்து இந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அது டெமோ செஷன் ஏதாவது அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வெளியே வச்சிருக்கேன். ஆப்வியஸ்லி நம்ம வந்து டெமோ அட்டன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கரெக்டாக இது வந்து நமக்கானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் அப்ளிகேஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லெட்ஸ் பிகின் சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெமோ வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் அண்ட் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி வந்து பார்த்துக்க முடியும் ஒரு டெமோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ நானே வந்து இன்டர்ன்ஷாலால் அந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக நான் வந்து உள்ள அவங்ககிட்ட இருந்து அக்சஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து டவுட் கிளியரிங் செஷன் வந்து நடத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் மாடியூல் அசைன்மெண்ட், கிட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ட்விட்டர் க்ளோனு, அண்ட் தென் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு பக் ரிசால்வ் பண்ணுறது, பேசிக்ஸ் ஆஃப் கோடிங்லேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன, எப்படி வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து பண்ண போகிறோம், அதில் என்னென்னலாம் கவர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து மாடியூல் அசைன்மெண்ட்டு, HTMLக்கு வந்து ஒரு மாடியூல் அசைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரிடக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் CSS அதுக்கு வந்து ஒரு மாடியூல் அசஸ்மெண்ட்டு. அதாவது உங்களுக்கு வந்து பிளான்ட்டாக போகாமல் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும்ன்றதுக்காக. அண்ட் இப்போ வந்து நான் சும்மா ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு நான் பார்க்குறேன். சும்மா இப்போ வந்து நம்ம GitHub வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுல இருந்து உங்களுக்கு வந்து மொத்த டேட்டாவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தேன் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்டில் வந்து எப்படி RESTful API வந்து கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் அதுக்கு வந்து ஒரு மாடியூல் அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிக்கிறது மூலிமா எக்கச்சக்கமாக கற்றுக்க முடியும். இப்போ வந்து JSX காம்பனன்ஸ், அண்ட் தென் வந்து கான்டெக்ட்னா என்னது, RESTful API வந்து MongoDB எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, எப்படி வந்து MySQLனா என்ன, அந்த டேட்டா பேஸ் வந்து எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு சீரிஸ் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு உங்களை ப்ரிப்பேர் ஆக்கிறதுமே வந்து அவங்க வந்து மேக் ஷூர் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 3rd இயர் படிக்கிறீங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் வச்சுக்கிறது வந்து நல்லது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கும் ப்ரிப்பேர் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு ஸ்கில்லும் உங்கள் கையில் கிடச்சிரும். உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்புமே வந்து கிடச்சிரும். அந்த நீங்கள் போட்ட காசையுமே வந்து நீங்கள் திருப்பி வந்து அதே இன்டர்ன்ஷிப்பில் எடுத்துருவீங்க. உங்களுக்கு ஸ்கில் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து நடத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து சும்மா நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பார்த்தேன்னா எனக்கு வந்து சும்மாலாம் இருக்குது, நல்ல பெரிய கண்டென்ட்டாக தான் இருக்கும். இப்போ சும்மா நான் வந்து அதோட டியூரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ டைம் தேவைப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் அதை நான் ஓப்பன் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 hours கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும்னு கூட இவங்க வந்து சொல்லி தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்யூமே பின்லிங், எப்படி வந்து MNCயில் வந்து ஜாப் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ட் லெக்சர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் சீரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து குரூப் டிஸ்கஷன் வச்சிருக்காங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங் வச்சிருக்காங்க, அண்ட் தென் வந்து எப்படி வந்து எட்டிக்யூட் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ரெஸ்யூமே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல போயிட்டு எல்லாமே லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து பர்சனலாக இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஒரு 2-3 வீடியோஸ் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து டிஃபிகல்ட்டி அந்த அளவுக்கு இல்லை. நான் வந்து ரொம்ப ஈஸியாக நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் வந்து எதுவுமே மிஸ் அவுட் பண்ணுற மாதிரி தெரியல. மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களே வந்து பிளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்கறதுனால நீங்கள் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. கீழே அவங்களோட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். தட்ஸ் பீன் இட். கீப் லேர்னிங். பை.